வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 முதல் ஹோம் வெற்றியை ருசித்துள்ள ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆருக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் வின் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மிகப்பெரிய லெவலில் பேட்டிங் பவுலிங்னு எல்லாத்துலேயுமே ஆர்சிபி நேற்று மேட்ச்சில் டாமினேட்டடாக தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆர்சிபி தான் பேட்டிங் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக 200+ ரன்ஸ் அடித்தாதான் ஸோ இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை செட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் அவங்களுடைய பவர் பிளேவுமே இருந்தது. ஃபில் சால்ட், விராட் கோலி ரெண்டு பேருமே அதிரடியாக தான் ஆரம்பித்தாங்க. பட் ஃபில் சால்ட்டுக்கு நேற்று பெரிய லெவலில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் செட் ஆகலை. 23 பாலுக்கு 26 ரன் 4 பவுண்டரி தான் அடிச்சிருந்தாரு. அசரங்கா கிட்ட அவுட் ஆயிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒன் டவுன் பேட்ஸ்மனாக நம்மளுடைய டேவிட் படிக்கலும் விராட் கோலியும் சேர்ந்து ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டை மிகப்பெரிய லெவலில் 10லேயே வச்சுக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே அதிரடியான ஷாட்ஸை ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஆடி விராட் கோலி பவுண்டரிஸில் டீல் பண்ணால் படிக்கல் சிக்ஸர்ஸில் டீல் பண்ணி ரொம்ப அருமையான ஒரு ஸ்கோர்ஸை கொண்டு போனாங்க. நோ டைமில் பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல் 50யும் ரீச் பண்ணார். 27 பாலுக்கு 50 ரன் அப்படின்னு 50 அடிச்சோடனே சந்தீப் சர்மாவோட ஓவரில் அவுட் ஆகி அதுக்கப்புறம் டிம் டேவிடுக்கு நேற்று ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. விராட் கோலி அவருடைய 50யை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிக்க டிம் டேவிட் 15 பால்ஸுக்கு 23 ரன்ஸ் 2 பவுண்டரி ஒரு சிக்ஸர். ரஜத் படிட்டர் பெரிய லெவலில் அந்த இடத்துல சோபிக்காம வெறும் ஒரு ரனுக்கு அவுட் ஆயிருந்தார். டிம் டேவிடோட ரன் அவுட் அந்த இடத்துல ஒரு பெரிய க்ரூஷியல் மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா உள்ள 10 பாலுக்கு 20 ரன் அடிச்சு ஸோ விராட் கோலியோட 70 ரன்னும் சேர 20 ஓவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபி 205 ரன்ஸ் 5 விக்கெட்டை இழந்து எடுத்திருந்தாங்க. அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் தலா ஒரு விக்கெட்டும் சந்தீப் சர்மா 2 விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய திருப்பு முனை. ஸோ இப்போ 206 ரன்ஸ் அடிச்சாகணும். நம்ம 205 ரன்னை டிஃபெண்ட் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் தான் மேட்ச் ஆரம்பிச்சது. வைபவ் சூரியவன்ஷியும் எஸ்எஸ் ஜெய்ஷ்வாலும் தான் ஓப்பனிங். எஸ்எஸ் ஜெய்ஷ்வால் நேற்று மிகப்பெரிய லெவலில் சின்னசாமியில் ஒரு பெரிய லெவலில் ஒரு கலவரத்தையே கிரியேட் பண்ணார். அந்த லெவலில் தான் அவருடைய பவர் பிளே பேட்டிங்கே இருந்தது. ஸோ வைபவ் சூரியவன்ஷி 2 இமாலய சிக்ஸர்ஸ் அடிச்சுட்டு 16 ரனுக்கு புவியோட ஓவரில் அவுட் ஆயிருந்தார். பட் ஆனால் எஸ்எஸ் ஜெய்ஷ்வாலுக்கு அந்த இடத்துல நோ ஸ்டாப்பிங் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தார். 19 பாலுக்கு 49, 7 பவுண்டரி 3 சிக்ஸர்னு பெரிய லெவலில் சூப்பராக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அடுத்து ரித்தீஷ் ராணா, ரியான் பராக்னு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிக்ஸர்ஸ் அண்ட் பவுண்டரிஸில் தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்திருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இந்த மேட்சை லாஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு போகும்போது குர்னல் பாண்டியா நோ டைமில் நிதிஷ் ராணா, ரியான் பராக் 2 பேர்த்தோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. ஸோ துருஜோரர், ஹெட்மயர் 2 பேரும் ஜோடி சேர்ந்து மீண்டும் அந்த சேஸ் ஆன்லேயே வச்சுருந்தாங்க. பட் மேட்ச் திருமண இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th ஓவர் புவியோட ஓவரில் 22 ரன் போகும். ஸோ அவ்வளோதான் மேட்ச் ஆர்சிபி விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது 19th ஓவர் வேறு லெவலில் 2 விக்கெட் ஒரே ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ஜாஸ் ஹேஸ்லூட் அந்த இடத்துல மேட்சே மொத்தமாக திருப்பி விட்டுருப்பாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் எல்லாரோட விக்கெட்டையும் அந்த இடத்துல தூக்கி விட்டுருப்பாரு. ஸோ மொத்தமாக நேற்று கேம் சேஞ்சர் அப்படின்னா ஜாஸ் ஹேஸ்லூட் தான். 4 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருப்பாரு. ரொம்பவே குரூஷியலான விக்கெட்ஸ் அந்த 4மே. ஏன்னா பார்த்தீங்கன்னா துருஜோரல் மிகப்பெரிய லெவலில் அதிரடி கட்டிட்டு இருந்தார். அவர் இருந்திருந்தாருன்னா அடிச்சிருப்பாரு. ஸோ துருஜோரலோட விக்கெட்டு, ஹெட்மயரோட விக்கெட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சரோட விக்கெட், அதுக்கப்புறம் எஸ்எஸ் ஜெய்ஷ்வாலோட விக்கெட்னு 4 குரூஷியலான விக்கெட்ஸை எடுத்து மேட்சை வேறு லெவலில் கொண்டு போய் ஆர்சிபி 11 ரன்ஸ் வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை வின் பண்ணி ஃபஸ்ட்டு ஹோம் விக்ட்ரி அப்படிங்கிறத சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய லெவலில் ஏறுமுகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.